ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சித்தாள் 18ல் 11லேருந்து 15 வரையும் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் கொஷினுங்களுக்கு. ஃபஸ்ட்டு 11வது கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. 36 சதுர மீட்டர் பரப்பு கொண்ட வெவ்வேறு சட்டகங்கள் கீழ்கண்டவாறு உள்ளன. இது மாதிரி 4 படம் கொடுத்துக்கிறாங்க, சட்டகங்கள் படம் எல்லாமே பார்த்திங்கன்னா 36 சதுர மீட்டரில் இருக்குது பரப்பளவு கொண்டு. அது வச்சு இந்த 4 படம் கொடுத்துக்கிறாங்க, அது வச்சு 2 கொஷின் கேட்டுக்கிறாங்க. கொஷின் பாருங்கள். சட்டகம் தயாரிக்க பயன்படும் மரத்தின் குறைந்தபட்சம் நீளத்தை காண்க. குறைந்தபட்சம் நீளம்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது நீளம், இதுதான் கேட்டுக்கிறாங்க. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச நீளம் 18 மீட்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 18 மீட்டருன்னு வரும். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். எந்த சட்டகம் மிகப்பெரிய எல்லையை கொண்டுள்ளது? எல்லைனா ரொம்ப அதிகமாக நீளம் எது கொண்டுள்ளது? 2வது படம் தான் எடுத்துருக்கு. அப்போது இதுக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்த படம் எடுத்து அப்படியே இங்கே வரைஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 12வது கொஷின் பாருங்கள். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பை கண்டுபிடின்னு கேட்டுக்கிறாங்க. நிழலிடப்பட்ட பகுதினா இது நிழல் அடிச்சிருக்கு, இதெல்லாம் காலியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்குது, 2 செங்கோண முக்கோணம் இருக்குது. ஆனால் இது நிழலிடப்பட்ட இதோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2த்துக்குமே ஃபார்முலா எழுதிட்டு நம்ம செவ்வகத்துலேருந்து 2 செங்கோண முக்கோணத்தோட நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கழிச்சிடும் பரப்பை. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், செவ்வகத்தின் நீளம். இதுக்கு நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? L = 12 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் செவ்வகத்தின் அகலம். செவ்வகத்தின் அகலம் B = எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்களா, அப்போது இதோட நம்ம இது கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம். அடிப்பக்கத்தை நம்ம என்னென்னு குறிப்போம்? Bன்னு குறிப்போம். அப்போ அடிப்பக்கம் B = இது செங்கோண முக்கோணம்னா பாருங்கள், இதுதான் செங்கோண முக்கோணம். இது அடிப்பக்கம், இது நீளம். நீளம் கிடையாது, உயரம். உயரம் Hன்னு குறிப்போமா, அதுதான் இது அடிப்பக்கம், இது உயரம். அப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அடிப்பக்கம் 2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் செங்கோண முக்கோணத்தின் உயரம். உயரம் Hன்னு குறிப்போம். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர். அப்போது இது 6 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், நம்ம இது செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலாலேருந்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கழிச்சிடும். இதுதான் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு, ஆன்சர் கழிச்சிடும். அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு = செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? நீளம் × அகலம், L × B. இந்த கழித்தல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செங்கோண முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்ன? ஆனால் செங்கோண முக்கோணம் பார்த்திங்கன்னா இது 2 இருக்குதுங்களா, அதனால 2 இருக்கிறதுனால 2ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் செங்கோண முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்ன? 1/2 பெருக்கல் B பெருக்கல் H.
அப்போ பாருங்கள் எல் எவ்வளோ 12 பெருக்கல் பி எவ்வளோ 6 கழித்தல் 2 பெருக்கல் 1/2 பெருக்கல் பி எவ்வளோ 2 பெருக்கல் ஹெச் எவ்வளோ 6. அப்போ பாருங்கள் இது இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் 2 12க்கு 2 மீதி 1 1 6 1 கூட்டிங்கன்னா 7. அப்போது இது 72 கழித்தல் இது பாருங்கள் 2 12. அப்போது இது கழிச்சிங்கன்னா எவ்வளோ 72ல் 12 போச்சுன்னா 60. அப்போ பரப்பளவு என்ன வரும் சதுர சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா சதுர அலகுகள் ஃபார்முலா இதுக்கு புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு பார்த்திங்கன்னா 60 சதுர சென்டிமீட்டர். அப்போ இங்கே எழுதிக்கோங்க தேர்ஃபோர் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 13வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க. ஒரு சதுர வடிவ நீச்சல் குளத்தின் அடிபாகமானது 5 அடி பக்க அளவலாக கொண்ட 16 சிறிய சதுரங்களால் ஆனது எனில் நீச்சல் குள அடிபாகத்தின் பரப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. பரப்பு கேட்டுக்கிறாங்க. இது சதுர வடிவம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சதுரத்தின் எவ்வளோ வரும் பரப்பளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர பரப்பளவை 16ஆல் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு ஆன்சரு. அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறதே எழுதுங்க. சிறிய சதுரத்தின் பக்கம் வந்து நம்ம எஸ்ன்னு குறிப்போமா, அதனால எஸ்ன்னு போட்டுக்கோங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5 அடி. அதுக்கப்புறம் இதுக்கு பரப்பளவு சிறிய சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள்னு வரும். அப்போ எஸ் எவ்வளோ 5 பெருக்கல் 5 சதுர அடியில் வரும். ஏன்னா அலகுகள்னால் அடியில் தான் வரும். அப்போ 5 5 எவ்வளோ 25 சதுர அடி. அப்போ இது ஒன்றுத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 16 சதுரங்களுக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ 16ஆல் நாங்கள் பெருக்கணும். அப்போ 16 சிறிய சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 16 பெருக்கல் 25. இந்த சதுர அடி அப்படியே தான் இருக்கும், சதுர அடி. அப்போது இது பாருங்கள் 16 பெருக்கல் 25 பெருக்கணுங்கன்னா 6 5 30க்கு 0 3 1 5 5 5ஓட 3 கூட்டிங்கன்னா 8 6 2 12 மீதி 1 1 2 2 2ஓட 1 கூட்டிங்கன்னா 3 0 10 1னா 4. அப்போ எவ்வளோ வருது 400 சதுர அடி. அப்போ இதுக்கு மொத்தமாக பரப்பளவு பார்த்திங்கன்னா 400 சதுர அடி. அப்போ தேர்ஃபோர் நீச்சல் குளத்தின் அடி பாகத்தின் பரப்பு. கொஷினில் அதானே கேட்டுக்கிறாங்க. நீச்சல் குளத்தின் அடிபாகத்தின் பரப்பு அதான் எழுதலாம். பரப்பு இஸ் ஈக்குவல் டு 400 சதுர அடி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 14வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு. ஒரு சதுர வடிவ நிலத்தின் பக்கம் 20 மீட்டர். அதை சமன்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் செலவாகும் எனில் ஆகும் மொத்த செலவு எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் 200 மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சதுர வடிவம் சொல்லியிருக்கறதுனால இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை நீங்கள் 100ஆல் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா எவ்வளோ செலவு ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போது என்ன கொடுத்துக்கிறாங்க, ஒரு சதுர வடிவ நிலத்தின் இது எழுதுங்க. கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க. ஒரு சதுர வடிவ நிலத்தின்
பக்கம் எஸ் வந்து எவ்வளோ 200 மீட்டர். அப்போது ஒரு சதுரத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம்னு வரும். அப்போது எஸ்ஸு சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள்னு வரும். அப்போ எஸ் எவ்வளோ 200 பெருக்கல் 200 சதுர மீட்டர். அலகு என்ன கொடுத்துக்கிறாங்க, மீட்டரில் கொடுத்துக்கிறாங்க. அதனால் அப்போது இந்த 4 பூஜ்ஜியம் எப்படியே வந்துடும். இது 4 2 எவ்வளோ 4. அப்போது 40,000 சதுர மீட்டருன்னு வரும். அப்போது ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபாய் செலவாகுதுன்னு. அப்போ நம்ம 40 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டு ஃபஸ்ட்டு ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம எழுதலாம். ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு பார்த்திங்கன்னா ரூபாய் 100ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எவ்வளோ கண்டுபிடிங்க, 40,000க்கு கண்டுபிடிங்க. அப்போது 40,000 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு நம்ம பெருக்கிடணும். அப்போது 40,000 பெருக்கல் 100. அப்போ பெருக்குனிங்கன்னா 40 லட்சம்னு வரும் ஆன்சர். அப்போ செலவாகும் பார்த்திங்கன்னா 40 லட்சம் செலவாகும். அப்போது லாஸ்ட்டில் தேர்ஃபோர் மொத்த செலவு இஸ் ஈக்குவல் டு 40 லட்சம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 15வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபட தாளில் பின்வரும் அளவுகளில் சதுரத்தை வரைக. ஒவ்வொரு சிறிய சதுரமும் ஓரலகு சதுரமாகும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஓரலகுனா 1 சென்டிமீட்டருன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து 25 சதுர சென்டிமீட்டர். 25 சதுர சென்டிமீட்டர் இது பரப்பளவு. அப்போ பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ். அப்போது 2 நம்பருமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ 5 5 பெருக்குனிங்கன்னா 25ன்னு வரும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சரு ஃபஸ்ட்டுக்கு ஆன் பாருங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. அதே மாதிரி 4 பக்கமே 5 சென்டிமீட்டர். அப்போ தான் இது 25 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்டது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி படம் வரும். அதே ரெண்டாவதுக்கு ஆக்கு படம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இதுக்கு 6 6 36ன்னு வரும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். இந்த சைடும் 6 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இது கிராஃப் பேப்பரில் போடணும். நான் இதில் அப்படியே போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.